ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸில் ஸ்டோன் லைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதுவும் ஹெம்மிங்லாம் இல்லாமல் மிஷினில் ஸ்டிச் பண்ணி சுருக்கமே இல்லாமல் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு உங்களோட தையலோட அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. பெரிய மிஷினில் நீங்கள் இந்த மாதிரி அந்த இதை நீங்கள் டேர்ன் பண்ணும்போது கெட்டி தையல் போடுறதுக்காக ஒரு ஹேண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க, இந்த லேஸை நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிட்டேன். இந்த ப்ளவுஸில் ஸ்டோன் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்டோனில் வச்சு கெட்டி தையல் போடுறத விட ஸ்டோன் ஆரம்பிக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் அந்த கிளாத்தில் கெட்டி தையல் போட்டுருங்க. இதில் இன்னொரு விஷயம், இதை அடிக்கும்போது அந்த ஃபூட்டர் இருக்குது இல்லையா, ஃபூட்டரை நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் தூக்கிக்கணும். சரிங்களா? சின்ன மிஷினாக இருந்ததுன்னா நம்ம கெட்டி தையல் போடும்போது லைட்டாக தூக்குவோம் பார்த்தீங்களா, அந்த பொசிஷனில் நீங்கள் லைட்டாக தூக்கிட்டு இந்த ஸ்டிச்சை போடுங்க. ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ஈஸியாக எளிமையாக உங்களுக்கு அந்த சென்டர்லையா தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபூட்ரு வந்து ஈஸியாக நகரும். லேஸாக அந்த ஃபூட்ரை வந்து தூக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சை வந்து கெட்டி தையல் போடும்போது நம்ம லைட்டாக ஃபூட்ரு தூக்குவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் தூக்கிட்டு உங்களுடைய ஸ்டிச்சை நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. ஸ்டோன் லைனை நீங்கள் இழுக்கவே கூடாது. நீங்கள் இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுருக்கத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அடித்து அந்த பெண்ட்லலாம் நல்லாவே லூஸ் கொடுக்கணும். அதாவது ஸ்டோனை முன்னாடி தள்ளி தள்ளி விடுங்க. அதாவது இழுக்காமல் முன்ன தள்ளி தள்ளி விட்டு நீங்கள் முடிச்சு விடுங்க. முடிக்கும் போதும் ஸ்டோன் லைனில் நீங்கள் கெட்டித்தைல் போடக்கூடாது. கொஞ்சம் நகண்டு வந்து துணியில் தான் நீங்கள் கெட்டித்தைல் போடணும். இந்த மாதிரி இப்படி ஃபினிஷ் பண்ணி எடுங்க. உண்மையிலே அழகாக இருக்கும். இப்போ இதை ஃபினிஷ் ஆன பிறகு இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டோன் லைனில் சுருக்கமே இல்லை, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுங்கள். ஹெம்மிங் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப அழகாக வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.